நம்ம இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற அந்த டயக்ராம் தான் இந்த வீடியோவில் வரைய போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகும்போது லைக் இந்த டயக்ராமுக்கு வந்து லைக் ஃப்ரம் த பாட்டமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, லைன் கலர் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் லைன் 12 mmக்கு, அப்புறம் அதோட ஹைட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு 1 வரைஞ்சிட்டு முதல்ல பாட்டம் லேயரை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவோம். ஸோ அந்த பாட்டம் பார்ட் முடிச்சாச்சு. ஸோ இதோட மிட் பாயிண்டில் இருந்து டோட்டல் ஹைட் வந்து 18 தான் போய் எண்ட் ஆகுது. ஸோ அந்த பாட்டம் லைனோட மிட் பாயிண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து 6 டைப் பண்ணி அப்புறம் வந்து அங்கேருந்து மிட் பாயிண்டில் அதுக்கு பண்ணுறேன். டோட்டல் ஹைட் 18. ஸோ இந்த பார்ட்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் டாப்பில் இருந்து வரைஞ்சிருவோம். ஸோ அந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு வந்து எவ்வளோ டயான்னு பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்காங்க. ஸோ 8.2 கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து 4.1 முதல்ல கொண்டு வந்துடணும். ஸோ இந்த பாயிண்டில் சி கிளிக் பண்ணிக்கிட்டு 8.2 கானது வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட சென்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணி தான் மித்த எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளோட டயா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.8 அப்படின்னா 2.4. ஸோ அடுத்து அதில் இன்னொரு சர்க்கிள். ஸோ இதோட டயா வந்து 3.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 1.8. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இருக்கிற மாதிரி 5.7 ரேடியஸில் இன்னொரு சர்க்கிள் வருது. ஸோ இன்னொரு சர்க்கிள் 5.7க்கு ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமோட சைட் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வர அந்த கேர்வ்டு மாதிரி வர பார்ட்டுக்காக தான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். அதை நம்ம ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இங்கே கொண்டு போகிறதுக்கு முதல்ல லைன் சைடில் இருந்து 2.5 ரைஸ் பண்ணுறோம். 2.5 ரைஸ் பண்ண பிறகு நம்ம இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான மெஷருக்காக ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அப்படியே மேட்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் 2.5 ரைஸ் பண்ணுறோம். 2.5 ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சென்டரில் வந்து இன்னொரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம கீழே டவுன் பண்ணி இப்போ அதை ஜாயின் பண்ணிடலாம். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த அவுட்டரையும் தூக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபில்லட் கமாண்ட் யூஸ் பண்ணோம். ஃபில்லட் கமாண்ட் இங்கே ரேடியஸ் வந்து 1.6 கொடுத்துருக்காங்க. எஃப் என்டர் ஆர் என்டர் 1.6. அதே இது திரும்ப இந்த டைரக்ஷனுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு சர்க்கிள் கீழே இன்ஸ்கிரைப்ட் சர்க்கிள்ஸ் 2 வரைய வேண்டியது இருக்குது.
ஸோ அந்த சர்க்கிள் வந்து 2 mm சைட்ஸ்லேருந்து 2 mmல வருது. ஹைட் வந்து 2.5, சைடில் இருந்து 2 mmல இருந்தது. ஓகே, 2.5ல் போட்டோன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா டயா வந்து 2.4ல் இருக்குது. அப்போ 1.2ல் ஒன்று, இன்னொன்று வந்து 0.86ல். ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் லைக் முதல்ல 2 mm, ஹைட் வந்து 2.5ல். ஸோ இப்போ திரும்ப அந்த 2 சர்க்கிள் வரைகிறதுக்கு பதிலாக இதே 2 சர்க்கிளை காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சென்டரில் வர அந்த ரெக்டாங்கிள் பார்ட்டு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இதோட சென்டரில் இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்து லைக் 4.8 ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதோட சென்டரில் இருந்தே போவோம். லைக் சென்டரில் இருந்து 6 போய் போகிறேன்னா 4.8. இப்போ இதோட லைக் எப்படி சொல்கிறதுனா, இந்த கீழே வர ரெக்டாங்கிளோட அந்த வித் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த திக்னஸ்லேருந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா 1.6 வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1.6 அந்த மாதிரி வரணுன்னா நம்ம வால் சைடில் இருந்தே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். திரும்ப இந்த வால்லே கிளிக் பண்ணி 1.6 ரைஸ் வந்து இது வரைக்கும். ஓகே, திரும்ப லைன் போட்டு 1.6 இங்கேருந்து இது வரைக்கும் லைன். ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்த மைனஸ் பண்ணி இங்கேயும் மைனஸ் பண்ணுறோம். பண்ணோன்னா நம்மளோட ரெக்கையோட ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வெறும் அனோட்டேட் பண்ணோன்னாலே போதும். ஸோ அனோட்டேட் பண்ணுறதுக்கு டைமென்ஷன்ஸ் ஒரு ரேடியஸில் இருக்கா. ஸோ லீனியர் மாற்றிக்கியாச்சு. மாற்றிட்டு முதல்ல இந்த இடம். ஓகே, அப்புறம் இந்த இடம் திரும்ப இது எவ்வளோ ஹைட்டுன்னு, லைக் இந்த பார்ட் மட்டும் எவ்வளோ ஹைட், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எவ்வளோ ஹைட், இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோன்னு காட்டணும். ஸோ அதோட டோட்டல் ஹைட்டு வேறு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது, திரும்ப இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது, அப்புறம் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் இது. ஸோ சேம் வைஸ் இந்த சர்க்கிளுக்கானது இது, இந்த சர்க்கிளுக்கானது இது. ஸோ ஃபில்லட் ரேடியஸ் அதான். ஸோ த டிசைட் இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு.